ஒட்டகம் இறந்து விட்டது, எனவே உங்களோட தண்டனையை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உங்களை சேலஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் சொன்ன அந்த ஒட்டகம், அல்லாஹ் தாலா பாதுகாக்கிறதா சொன்ன அந்த புனிதமான ஒட்டகம் இறந்து விட்டது. இதோ இறந்து இந்த கண் முன்னுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. எனவே நீங்கள் எங்களுக்குரிய அந்த தண்டனையை கொண்டு வாங்க, நீங்கள் ப்ரொமிஸ் பண்ண அந்த தண்டனையை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க சென்று இன்னொரு சதித்திட்டம் தீட்டினாங்க. சாலிஹா மட்டுமில்லை, அவருடைய முழு குடும்பத்தையும் அன்றிரவே கொன்று விடுவதற்காக வேண்டி அவங்க திட்டம் தீட்டினாங்க. ஒட்டகத்தை கொலை செஞ்சதுக்கு அடுத்த கட்டமாக சாலிஹையும் அவருடைய முழு குடும்பத்தையுமே கொல்றதுக்காக வேண்டி திட்டம் போட்டாங்க. قالوا تقاسموا بالله لنبيتنه وأهله ثم لنقولن لوليه ما شهدنا مهلك أهله وإنا لصادقون. அவர்கள் கூறினார்கள், நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் இரவோடிரவாக திட்டமாக அழித்து விடுவோம். இதனை யாரிடமும் சொல்வதில்லை என்று நாம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கொள்வோமாக. பிறகு அவருடைய வாரிஸ்தாரிடம் அவர்கள் பழிக்கு பழி வாங்க வந்தால், உங்கள் குடும்பத்தார் அழிக்கப்பட்டதை நாங்கள் காணவே இல்லை, நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்கள் என்று திட்டமாக கூறிவிடலாம் என்று சதி செய்தார்கள். எனவே அவங்க சாலிஹையும் அவருடைய குடும்பத்தையும் கொலை செய்கிறதுக்காக வேண்டி திட்டம் தீட்டினாங்க. அவரை கொலை செஞ்சுட்டு நாங்கள் கொலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் திட்டம் போட்டாங்க. யாராச்சும் நீங்களா கொலை செஞ்சீங்கன்னு கேட்டால், நாங்கள் கொலை செய்யலை, நாங்கள் உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அவங்க தயாராகி கொண்டிருந்தாங்க. இப்போது சாலிஹ் நபி வெளியே சமூகத்தை பார்த்து சொன்னார், தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத ஐயாம். நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. ذَلِكَ وَعْدٌ غَيْرُ مَكْذُوبٍ. நான் சொன்ன இந்த வாக்குறுதி மிகவுமே உண்மையானது. உங்களுக்கு வெறுமனே 3 நாட்கள் தான் இருக்குது. 3 நாட்கள் தான் பூமியில் வாழ்வீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் இருக்க மாட்டீங்க. முதலாவது நாள் சென்றது ஒன்று நடக்கலை, 2வது நாளும் சென்றது ஒன்றுமே நடக்கலை, 3வது நாளும் சென்றது எதுவுமே நடக்கலை. அந்த நேரத்தில் அந்த மக்கள் சாலிஹ் நபியை பார்த்து கேலி பண்ணினாங்க, பொய்யரை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள் நமக்கு டைம் கொடுத்தாரு, 3 நாள் நமக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி சாலிஹ் நபியை பார்த்து கேலி பண்ணினாங்க. அதுக்கு பின்னால் அவங்க தூங்குறதுக்காக சென்று விட்டாங்க. ஆமினீன், நாங்கள் சேஃபாக நினைக்கிறோம் அப்படின்னு சேஃபாக இருக்கிறோம்னு நினச்சி கொண்டு தூங்க போனாங்க. அடுத்த நாள் காலையில் فأخذتهم الصيحة مصبحين. ஆனால் அவர்களையும் அதிகாலையில் பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு சொன்ன மாதிரியே மறுநாள் அதிகாலையிலேயே தண்டனையை கொடுத்தான். அவங்க முந்தைய நாள் தூக்கத்துக்கு ஆமினீன் சேஃபானவர்களாக பாதுகாப்பானவர்களாக தூங்கச் சென்றார்கள். அவங்களோட அறைகளோ வீடுகளும் மலைகளை குடைந்து அமைக்கப்பட்டதாக இருந்துச்சு. எதுவுமே அழிக்க முடியாது என்று நம்பினாங்க. பூமி அதிர்ச்சிகள் எதுவுமே செய்யாது, புயல் காற்றோ சூறாவளியோ எங்களை எதுவும் பண்ணாது, வெள்ளமோ மழையோ எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடி முழக்கத்தை கொண்டு அவங்கள தண்டிச்சான். மிக மிக பாரியதொரு சத்தம், இதுவரை கேட்டில்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம். அகதத்ஹும் ரஜ்ஃபா, பூகம்பமும் அவர்களை பிடித்து கொண்டது. அந்த பேரிடியானது எந்த அளவுக்கு இருந்ததென்றால், இந்த பூமியை உலுக்கும் அளவுக்கு, பூமியை ஆட்டும் அளவுக்கு மிக கடுமையான ஒன்றாக அமைந்திருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களை சத்தத்தின் மூலமாக அழித்தான். அவங்க மலைகளுக்கு உள்ளே இருந்த போதிலும், அவங்க மலைகளுக்கு உள்ளால் வாழ்ந்த போதிலும், அவங்கள அடியோடு அழிக்கக்கூடிய விதமாக அந்த பேரிடி, அந்த பேரிய சத்தம் அமைந்திருந்துச்சு. அவங்களோட வீடு எவ்வளோ பலமானதாக இருந்ததுக்கும் பரவாயில்ல, அந்த சத்தம் மிகவுமே கடுமையானதாக, கொடூரமானதாக, வயலண்ட்டாக இருந்துச்சு. அதிலிருந்து வந்த அந்த ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸ், இது மலைகளுக்கு உட்பகுதியால், மலைகளுக்கு உள்ளால் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதை ஊடுருவி செல்லக்கூடிய விதமாக அது அமைஞ்சிருந்துச்சு. அல்லாஹ் அனுப்பிய அந்த இடி முழக்கம், இடி சத்தமானது
அதனுடைய அந்த ஒளி அலைகள் எந்த ஒரு இடத்தையும் விட்டு வைக்காமல் எந்த ஒரு மீடியா எல்லாவற்றின் ஊடாகவும் அது கடந்து செல்லக்கூடியதாக இருந்துச்சு. அந்த ஒளி அலைகள் அவங்க இருக்கக்கூடிய இடங்களை தலைகீழாக மாற்றிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், أخذ الذين ظلموا الصيحة فأصبحوا في ديارهم جاثمين. அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது. அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர். அதற்கு முன் அவர்கள் அவற்றில் ஒரு காலத்திலும் வசித்திருக்காததைப் போல் அழிக்கப்பட்டனர். நிச்சயமாக சமூது கூட்டத்தினர் தங்கள் இறைவனை நிராகரித்தனர். அறிந்து கொள்வீர்களாக, சமூது கூட்டத்தினருக்கு நாசம்தான். அதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு மக்களும் அழிக்கப்படாததை போல அந்த சமூது கூட்டத்தினர் அழிக்கப்பட்டாங்க. அலா இன்ன சமூத கஃபரு ரப்பஹும் அலா புஅதல்லி சமூத். சமூது கூட்டத்தினர் தங்களுடைய இறைவனை நிராகரித்தார்கள். அறிந்து கொள்ளுங்க, சமூது கூட்டத்தாருக்கு நாசம்தான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَمَكَرُوا مَكْرًا وَمَكَرْنَا مَكْرًا وَهُمْ لَا يَشْعُرُونَ. இவ்வாறு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், ஆனால் அவர்கள் அறியாதவாறு நாமும் சூழ்ச்சி செய்தோம். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த 9 தீய மனிதர்களும் கெட்ட மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசிக்கொண்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதுகளில் மெதுவாக பேசிக்கொண்டாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஏதோ திட்டமிட்டு கொண்டதாக நினச்சி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பேசுகிறத, அவங்க நினைச்சதை எல்லாத்தையும் அறியக்கூடியவன். அவன் அவங்களோட திட்டத்துக்கு மேலால் இன்னொரு திட்டத்தை அவன் போட்டான். அல்லாஹ்வுடைய திட்டமானது மிகவும் மறைவானது. அவங்களோட திட்டத்தை விட மிகவும் பலமானதும் மிகவுமே மறைவானதுமான திட்டத்தை அவன் தீட்டினான். மக்கரு மக்கன், அவங்க ஒரு திட்டம் தீட்டினாங்க. அதே சமயத்தில் அல்லாஹு தஆலாவும் ஒரு திட்டம் தீட்டினான். ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டம் மிகவும் ரகசியமானது, அவங்களுடைய திட்டம் ரகசியமானது அல்ல. ஆகவே அவர்களுடைய சூழ்ச்சியின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. முடிவு அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தார் எல்லோரையும் நாம் அழித்தோம். சற்று பின்னர் சென்று பார்ப்போம். எத்தனை பேர் இந்த திட்டத்தை தீட்டினாங்க? 9 பேர் தான். அந்த 9 பேர்லையும் எத்தனை பேர் முன்னிலையில் நின்று அந்த சதி திட்டத்தை செஞ்சாங்க? அந்த ஒட்டகத்தை கொலை செஞ்சது எத்தனை பேர்? அதுவும் ஒருத்தர் தான். அந்த ஒட்டகத்தை வெறும் 9 பேர் தான் முன்னுக்கு நின்று இதை நடத்தினாங்க. இந்த கொலை செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடத்தினது 9 பேர் தான். ஆனால் அந்த 9 பேர் செஞ்ச அந்த முடிவால் எதுக்காக வேண்டி எல்லா சமூகமும் அழிக்கப்பட்டுச்சு? வெறும் 9 பேர் தான் இந்த தவறு செஞ்சாங்க. அதுக்காக வேண்டி முழு சமூத் கூட்டத்தாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அழிச்சான்? ஏனென்னா அவங்களுக்கு இப்படி ஒன்று நடக்க போகிறது தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அதை அவங்க தடுக்கலை. அவங்க நினச்சாங்க, வழக்கம் போல் நாம் சாப்பிட்டு தூங்கி மனைவிமார்களோட உடலுறவு வச்சு வழக்கம் போல் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் தங்களுடைய வசிப்பிடங்களில் தங்களுடைய வீடுகளில் வாழ்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய இந்த மாதிரி மக்களுக்கும் அதே மாதிரி சாதாரண மக்களுக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. 2ல் ஒன்று தான் இருக்க முடியும். ஒன்று ஹிஸ்பு ஷைத்தானுடைய அணியாக இருக்க முடியும், அல்லது ஹிஸ்புர் ரஹ்மான் அல்லாஹுடைய அணியாக இருக்க முடியும். இந்த 2ல் ஒன்று தான் யாராவது ஒருத்தர் இருக்க முடியும். எனவே மக்கள் கூட, சாதாரண மக்கள் கூட அந்த நேரத்தில் ஹிஸ்பு ஷைத்தான பக்கம்தான் நின்றாங்க. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அதிகமான மக்களும் இந்த மாதிரி நிலைப்பாட்டில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நாட்டை எடுத்து பார்க்கலாம். அமெரிக்கா நாட்டில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஜனாதிபதி, நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில், அமெரிக்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரமுள்ள மனிதர்கள், ஒரு சில மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய சிஇஓஸ், ஒரு சில பெரிய பேங்குகளில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ், அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூவிஸ் லோபிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான புள்ளிகள், அதே மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி ஒரு சிலர் தான். மொத்தமாக பார்த்தா 100, 200, 300 பேர் தான் இருப்பாங்க. இவங்க ஒரு முடிவெடுக்கிற சமயத்தில் மற்ற மக்கள், அதிகமான மக்கள், ஒரு பெரும்பான்மையான மக்கள் அவங்களோட வீடுகள்லையோ அவங்களோட க்ரோசரிஸ்லையோ அவங்களோட கடைகள்லையோ சாதாரணமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பாங்க.
அவங்க அவங்களோட வேலையை பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு குடிச்சு கொண்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கொண்டு இப்படி அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. والذين كفروا يتمتعون ويأكلون كما تأكل الأنعام والذين كفروا يتمتعون ويأكلون كما تأكل الأنعام والنار مثوى لهم. ஆனால் நிராகரிப்பவர்களோ இவ்வுலக சுகங்களை அனுபவித்துக் கொண்டும் மிருகங்கள் தீனி தின்பதைப் போல் தின்று கொண்டும் இருக்கிறார்கள். நரக நெருப்பே இவர்கள் தங்குமிடமாக இருக்கும். ஒவ்வொரு சமூகத்தை எடுத்து பார்த்தாலும் அதிகமான மக்கள் இந்த நிலைமையில தான் காணப்படுவாங்க. நாங்கள் இந்த மலை எனப்படக்கூடிய சமூகத்தில் இருக்கிற தலைவர்களை பற்றி அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்த செய்தியை மறுத்தாங்க. இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய செய்தியையும் மறுக்கிறாங்க. இந்த மலை என்பவர்கள் யார்? சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களும் தலைவர்களும் அவங்க தான் மலை. அதை தவிர மற்ற எல்லாருமே இந்த உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஷைத்தானுடைய அணியில் சேர போகிறாங்களா அல்லது அல்லாஹுடைய அணியில் சேர போகிறாங்களா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்தில் இந்த 9 பேர் செய்த கொடிய குற்றத்தை முழு சமூகமும் ஏற்றுக்கொண்டுச்சு. எந்த ஒரு சமூகத்தில் எந்த ஒருத்தரும் தட்டி கேட்கல. அதனால் முழு சமூகமும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இதில் நமக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் நம்ம படித்து கொள்றதுக்காக வேண்டிய ஒரு முக்கிய படிப்பினை இந்த வரலாற்றில் காணப்படுது. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கும் அதே மாதிரி குஃப்ருக்கும் இடையிலான ஒரு பெரிய போராட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கு. இஸ்லாத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடியவங்க ஒரு சிறிய ஒரு குழுவாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று குஃப்ருட பக்கம் நின்று போராடக்கூடியவங்களும் அவங்களும் ஒரு சிறிய குழுவாகத்தான் நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த 2 தரப்பும் இல்லாத ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் வந்து சமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தை மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே நாம தான் நம்முடைய முடிவை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. நம்முடைய ஆப்ஷன் எதுவாக இருக்குதுங்கிறது நாம் தான் தெரிவு செய்யணும். இஸ்லாத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அணியோட நான் சேரப்போகிறேன்னா அல்லது குஃப்ரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அணியோட நான் சேரப்போகிறேன்னா அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். அவங்க அந்த சமுதாயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பிறகு சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய அவரை பின்பற்றிய மக்களும் பாதுகாப்பாக இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்கள பாதுகாத்தான். சமூத் கூட்டத்தார் அழிக்கப்பட்ட பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பி வந்தார். அவருடைய நகரத்துக்கு திரும்பி வந்து பார்த்தபோது அங்கே எந்த ஒன்றுமே இருக்கலை, எம்டியாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய இறந்த உடல்களை பார்த்து அவர் கூறினார், فتولى عنهم وقال يا قوم لقد أبلغتكم رسالة ربي ونصحت لكم ولكن لا تحبون الناصحين. அப்பொழுது சாலிஹ் அவர்களை விட்டு விலகி கொண்டார். மேலும் என்னுடைய சமூகத்தாரே, மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்து கூறி உங்களுக்கு நட்போதனையும் செய்தேன். ஆனால் நீங்கள் நட்போதனையாளர்களை நேசிப்பவர்களாக இல்லை என்று கூறினார். அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த இறந்த உடல்களை பார்த்து இவ்வாறு கூறினார், நான் அல்லாஹ்வுடைய செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் நீங்கள் யாருமே அதை கேட்கல. நபி கூறிய அந்த அட்வைஸை யாருமே கேட்கல அப்படின்னு அவர் கூறினார். நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பத்ர் யுத்தத்துக்கு பிறகு அங்கு மரணித்திருந்த உடல்களை பார்த்து இறந்த உடல்களை பார்த்து கூறினாங்க, குறைஷிகளுடைய தலைவர்கள் எல்லாம் இறந்து கிடந்தாங்க, புதைக்கப்பட்டு கிடந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அஹ்லல் கலீப் ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா ஃபஇன்னி வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா. கல்லறை வாசிகளே, அல்லாஹுடைய வாக்குறுதிகள் உண்மையாகியதை நீங்கள் அவதானிக்கிறீர்களா? அல்லாஹ் கூறிய வாக்குறுதிகள் எனக்கு உண்மையாகியதை நான் என் கண் முன்னால் காண்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபிக்கு வெற்றி அளிப்பதாக கூறினான். அந்த வெற்றியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கூடாக காண்கிறார்கள். அதே போன்று உங்களுக்கும் நரக வேதனை உங்களுக்கு தருவதாக அவன் கூறினான். அந்த நரகத்துக்கு தான் நீங்கள் தற்பொழுது நுழைய போகிறீர்களே. இதை அவதானித்துக் கொண்டிருந்த உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இறந்த உடல்களை பார்த்தா பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் பேசுகிறத அவங்கள விட உங்களால் மிகச்சிறந்த முறையில் கேட்க முடியாது. அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனால் நான் கூறிய விஷயங்களுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது.
ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய படை பட்டாளத்தோடு சமூத் சமுதாயம் அளிக்கப்பட்ட அந்த இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது சில சஹாபாக்கள் அந்த சமூத் கூட்டத்தாருடைய அந்த கிணறுகளில் இருந்து எஞ்சியிருந்த அந்த கிணறுகளில் இருந்து தண்ணி குடிப்பதற்கு விரும்பினாங்க. அதே மாதிரி அவங்கள உணவுக்காக வேண்டி பானை தயார் செய்கிறதுக்காக வேண்டியும் அந்த தண்ணியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்ச சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதிலிருந்து எந்த ஒரு உணவையும் உற்பத்தி செய்ய வேண்டாம். அதே போன்று அந்த உணவுகளை உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் கொடுத்து அவற்றை பாலாக்கி விட வேண்டாம். நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே உள்நுழைஞ்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அழுதவர்களாகவே தவிர வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா கட்டாயமாக அழுது கொண்டு தான் வெளியே வருவீங்கன்னு சொன்னாங்க. நாம் இன்றைய காலத்தில் இந்த சமூத் கூட்டத்துடைய எஞ்சிய இடங்களை பார்க்குற சமயத்தில், அதே மாதிரி ஃபிர்அவுனுடைய இடங்களை பார்க்குற சமயத்தில், அதே மாதிரி ரோம் சாம்ராஜ்யத்தில் கிரேக்க பாரசீக சாம்ராஜ்யத்தில் இடங்களுக்குள்ளே நுழையிற நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், அதுக்கு முன்னால் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அதை எடுத்து அந்த சமுதாயத்தோடு நாம் கலந்து கொண்டதாக, அந்த சமுதாயத்தை பற்றி அதில் நாமளும் பங்கெடுத்ததாக பெருமையாக கருதுகிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சமூத் கூட்டத்தில் எஞ்சிருக்கக்கூடிய அந்த கிணறுகளில் இருந்து தண்ணீர் கூட எடுக்க வேண்டாம், அதிலிருந்து பான் உணவு தயாரிக்கவும் வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாங்க. அதை உங்களுக்கு ஒரு படிப்பினையாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். நீங்களும் அதை மீறி உள்ளுக்கு போனீங்கன்னா அல்லாஹ் தாலா அவங்க அந்த கூட்டத்துக்கு என்ன செஞ்சான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களோட இறை நிராகரிப்பின் காரணமாக அவங்க எவ்வாறு அழிக்கப்பட்டாங்க அதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கண்களால் நீர் சிந்துவீங்க, அழுவீங்க அப்படின்னு சொல்லி, அழுது கொண்டு திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நீங்கள் சிவிலைசேஷனை பார்க்குறதுக்காக மட்டும் உள்ளுக்கு போக வேண்டாம். அந்த சமூகங்களுக்கு என்ன நடந்தது, அந்த சமூகங்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள், அந்த சமூகத்தில் இருந்த நிலைமை எவ்வாறு இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்களை அதை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளணும். ஈவன் பெரிய பணக்கார பலசாலிகளான அனைத்து மனிதர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது அந்த படிப்பினை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதாக இருந்தால் நீங்கள் இவ்வாறான இடங்களுக்கு தரிசித்து போங்க. ஆனால் இன்றைய காலத்து மக்களை பொறுத்தவரையில் இது முற்றிலுமே ஒரு மாற்றமான நிலையில் தான் நடந்து கொள்கிறாங்க. ஈவன் சில முஸ்லீம்கள் கூட இந்த ஃபிர்அவுனுடைய அந்த சிவிலைசேஷனை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு, சந்தோஷப்படுற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லீம் ஒரு ஃபிர்அவுனை பார்த்து பெருமைப்படலாமா? ஃபிர்அவுன் எனப்படக்கூடியவன் குர்ஆன்லேயே மிகவுமே ஒரு பாரியதொரு தீங்கிழைக்க ஒரு தீமையான ஈவிலாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒருத்தனை பார்த்து நாம் பெருமையாக கருதினோம்டா அதை நம்ம என்னென்னு சொல்கிறது? சுப்ஹானல்லாஹ், ஃபிர்அவுனுங்கிறது கெட்ட விஷயங்களுக்கான ஒரு அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்துக்கான அடையாளமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், அசத்தியத்துக்கான அடையாளமாக ஃபிர்அவுனையும் குறிப்பிட்டிருக்கிறான். அந்த மூசாவுக்கும் அந்த ஃபிர்அவுனுக்கும் நடக்கக்கூடிய அந்த போராட்டமானது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் அல்லாஹ் தஆலா அதை அடையாளப்படுத்துகிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த இடங்களுக்கு போய் நாம் பெருமைப்படக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரியான இடங்களை நமக்கான ஒரு படிப்பினைக்காக வேண்டி, ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி தான் அதை மிச்சம் வச்சிருக்கிறான். ஒரு சில காரணங்களுக்காகத்தான் அவை விடப்பட்டிருக்கின்றன. அது என்ன காரணம்னா, நாம் அப்படியான இடங்களை பார்க்குற நேரம் எப்படி இந்த இறை மறுப்பாளர்கள் அழிக்கப்பட்டாங்க என்கிற அந்த காட்சியை நம் மனக்கண் முன்னுக்கு கொண்டு வந்து அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்று நாம் அதை அழைக்கிறோம். அல் குர்ஆனில் இந்த மாதிரி விஷயங்களை படித்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி இடங்களை பார்க்குறது மூலமாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடியது. அதற்காக வேண்டி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரான இடங்களை விட்டு வச்சிருக்கிறான்.